Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 9th standard சமச்சீர் மேக்ஸ் क्वेश्चन பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல செகண்ட் ரோமன் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரோமன் உங்களுக்கு போன வீடியோலயே போட்டுருந்தேன். சோ இப்போ செகண்ட் ரோமனுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். செகண்ட் ரோமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா 2 மார்க் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. சோ 2 மார்க் क्वेश्चंसோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். 15th one பாருங்க, write the set of letters of the following words in the roster form. அசஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்ட்ல இருக்க லெட்டர்ஸை ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது இதுதான். அதாவது நீங்க ஒரு செட்டை உருவாக்கி அந்த செட்ல ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு லெட்டர் நான் ரிப்பீட்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எலமெண்ட் நீங்க எழுதுற எலமெண்ட் வந்துட்டு நான் ரிப்பீட்டிங்கா இருக்கும் அந்த இதுல. ஸோ எஸ் ஒரு தொட்டி எழுதிட்டேன். ஸோ அதனால எஸ் எழுதியாச்சு. ஸோ இந்த எஸ்ஸையும் கேன்சல் பண்றேன், எழுதுறேன். அதுக்கப்புறம் திருப்பி 2 எஸ் இருக்கு. ஸோ எஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால இதையும் கேன்சல் பண்றோம். ஸோ எம்இஎன்டி. ஸோ ஆல்ரெடி எழுதுனதுனால அதை விட்டுட்டு எம்என்டி அப்படின்னு போடுறோம். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் 16th ஒன் பாருங்க, ரெப்ரசன்ட் த செட் இன் செட் பில்டர் ஃபார்ம். டி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் அ இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ செட் பில்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது நீங்க வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு பிராக்கெட்குள்ளார எக்ஸ், வேர் எக்ஸ் இஸ் தமிழ் மந்த்ஸ் இன் அ இயர். ஓகேவா? வேர் எக்ஸ் இஸ் தமிழ் மந்த்ஸ் இன் அ இயர். ஸோ எவ்வளோ தமிழ் மாதம் இருக்கோ அதை எல்லாத்தையும் எழுதுறோம். ஸோ இந்த 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் தந்திருக்காங்க. கொஸ்டினோட கண்டினியூவேஷன் அவங்க கொடுக்காமலே விட்டுருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு பக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு எரர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ கொஸ்டின் மட்டும் பாருங்க, எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன்டு டெசிமல் அண்ட் ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் அதாவது 1/2 அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அதை லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டு டெசிமல் கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா ரீஅக்கரிங்கா நான் ரீஅக்கரிங்கா அப்படின்னு சொல்லணும் நீங்கள். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ 19th ஒன் பாருங்க, ரைட் த ஃபாலோயிங் ஆஃப் 5:√125. ஸோ இதை வந்துட்டு √125 5 அப்படிங்கிற இதில் எழுதணும் நம்ம. ஸோ √125 5 இதில் நம்ம எழுதணும் அப்படிங்கிறப்போ √125 ரூட் ஓவர், ஸோ இதை பிளாங்க் பேஜில் எழுதுறேன், 5:√125 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை எப்படி எழுதலாம்னா 5:125 ஹோல் பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். இப்போ 125க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 இங்கே 25ன்னு வரும். ஸோ இன்னொரு 5 இங்கே 5 ஸோ 1. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, 5³ அப்படிங்கிறது 125 அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால 5:5 ஹோல் கியூப் ஹோல் பவர் 1/2 அப்படின்னு போடுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 5:5 3/2 அப்படின்னு போடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்தது 5 3/2. ஓகேவா? அடுத்தது ரைட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இதில் வந்துட்டு இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு நார்மல் எக்ஸாகவும் இன்னொன்று வந்துட்டு x² இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இது வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட் கொஷின் பேப்பர் இல்லை. அதாவது இதில் கொஞ்சம் இருக்க மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதனால அங்கங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கமா இருக்குது ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு 2 கொஷின் மாதிரி. ஸோ எக்ஸ் அண்ட் x². ஸோ எக்ஸ் வந்துட்டு இங்கே கிடையாது நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 0 அண்ட் செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு x²ஓட ஃபர்ஸ்ட் ஒன்ல x² கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு உங்களுக்கு -2. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு -7 √x அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 49x அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 49x அப்படிங்கிறதுக்கு எக்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இப்போ. ஸோ அதனால நம்மளுக்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது 49. ஸோ செகண்ட் ஒன்ல 49 அப்படிங்கிறது நம்ம கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9x - 4. ஸோ 9x - 4 is equal to 0. ஸோ இதோட ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரூட் அப்படின்னா 0 ஆஃப் தி பாலினாமியல். எந்த ஒரு வேல்யூ நான் எக்ஸ்ல போட்டால் எனக்கு 0 கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறேன், 9x is equal to 4. ஸோ இந்த -4 இந்த சைட் போகிறதுனால எனக்கு 4 அப்படின்னு வருது. and x is equal to 4/9.
அதாவது இந்த 9 இருக்கு இல்லையா, இந்த 9 வந்துட்டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே போச்சுன்னா டிவிஷனுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ 4/9 அப்படின்னு வருது. ஸோ இந்த எக்ஸை இங்கே இப்போ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 9 into 4/9 minus of 4 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 வருதான்னு பாருங்கள். 9 9 கேன்சல், 4 minus 4ன்னு இருக்குது, which gives you 0. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் 4/9. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க, when okay, find the GCD of 25a b cube c 100a square bc 25ab அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட GCD அப்படின்னா greatest common divisor. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் LCM அதாவது HCF எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 25a b cube c கமா 100a square bc கமா 125ab. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் கான்ஸ்டன்ஸை காமனாக எடுக்கணும். ஸோ 25 அப்படிங்கிறது தான் இதில் எல்லாத்துலேயும் இருக்க கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ 25 எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a b cube c கமா 4a square bc கமா 5ab அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்தது நான் ஏவை காமனாக எடுக்கிறேன். ஏவை காமனாக எடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா b cube c கமா 4abc கமா 5b அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்தது நான் b காமனாக எடுக்கிறேன், எல்லாத்துலேயும் b இருக்கிறதுனால எடுத்தேன் அப்படின்னா எனக்கு b square c கமா 4ac கமா 5 அப்படின்னு வருது. இப்போ எல்லாத்துலேயுமே காமனாக எதுவும் கிடையாது. ஸோ அதனால இதுதான் நம்ம காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ 25ab அப்படிங்கிறது தான் நம்ம GCD. ஸோ 25ab அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஓகே, 23 பாருங்க, when two coins are tossed what is the probability that two heads are obtained அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 heads obtained அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வர ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 அப்படிங்கிறது வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 into 1/2 அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க ப்ராபபிலிட்டி 1/2, செகண்ட் டைம் இருக்கப்போ உங்களுக்கு இருக்க ப்ராபபிலிட்டி 1/2. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு 1/4 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் பாருங்க, a company manufactures 10,000 laptops in 6 months, out of which 25 of them are found to be defective. When you choose one laptop from the manufactured, what is the probability that selected laptop is a good one அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் n of s டோட்டல் வந்துட்டு n of s அப்படின்னு வச்சுக்கோங்க. வெயிட், டோட்டல் லேப்டாப்ஸ் டோட்டல் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க n of sன்னு வச்சுக்கிறேன். இது வந்துட்டு 10,000. ஓகேவா? அதுக்கு அடுத்தது டிஃபெக்டிவ், டிஃபெக்டிவாக இருக்கிறது நான் n of a அப்படின்னு வைக்கிறேன். இது வந்துட்டு 25. அதுக்கு அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் a, ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு n of a by n of s அப்படின்னு வரும். ஸோ இதனால உங்களுக்கு 25 divided by 10,000 அப்படிங்கிறது வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 1/400 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் குட் லேப்டாப்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் குட் ஒன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,000 minus 25. இது மூலமாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9975 அப்படிங்கிறது வரும். ஸோ இதை வந்துட்டு நான் n of b அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் ஒன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் b அப்படிங்கிறது n of b டிவைடட் பை n of s டோட்டல்
ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு 9975 டிவைடட் பை 10,000 இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு மேலே 1995 வரும். இதை கேன்சல் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு 2000 வரும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் எனக்கு இங்கே 300 அப்படின்னு வரும். 399 அப்படின்னு வரும். கீழே வந்துட்டு எனக்கு 400 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 399 டிவைடட் பை 400 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 0.998 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக 0.998 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். ஸோ 0.998. நெக்ஸ்ட், ஃபேக்டரைஸ் z² ப்ளஸ் z மைனஸ் 12 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்டரைஸ் z² மைனஸ் 4z மைனஸ் 12. இதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸ்கொயர் ப்ளஸ் 4z மைனஸ் 12. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஒரு சின்ன தப்பு கூட உங்களுக்கு வராது. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா a அப்படிங்கிற இடத்துல z² கோஎஃபிஷியன்ட், z²க்கு முன்னாடி என்ன இருக்குது 1, ஸோ அதை போட்டுறீங்க. b அப்படிங்கிற இடத்துல z-க்கு முன்னாடி என்ன இருக்குது 4 அப்படின்னு இருக்கு, ஸோ அதை போட்டுறீங்க. அடுத்தது c அப்படிங்கிற இடத்துல கான்ஸ்டன்ட், c அப்படிங்கிற இடத்துல -12 இருக்குது, ஸோ அதை போட்டுறீங்க. இப்போ என்ன பண்ணுறேன், b இருக்க இடத்துல -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் b ஸ்கொயர், ஸோ 4² மைனஸ் ஆஃப் 4 இன்டூ a அப்படிங்கிற இடத்துல 1, c அப்படிங்கிற இடத்துல -12 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் 1, a அப்படிங்கிறது 1. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே இருக்கதை நான் சால்வ் பண்ணுறேன். 4² அப்படிங்கிறது 16 மைனஸ் ஆஃப் -12 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 4 இன்டூ 12 அப்படிங்கிறது 48 அப்படிங்கிறது தரும் டிவைடட் பை 2. ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னு பாருங்கள், 16 ப்ளஸ் 48 அப்படின்னு போட்டோன்னா எனக்கு -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் 16 ப்ளஸ் 48 அப்படிங்கிறப்போ எனக்கு 58 ப்ளஸ் 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு 64 அப்படிங்கிறது வருது டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இப்போ ரூட் ஓவர் 64 அப்படிங்கிறது நம்மளுக்கு -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் 64 அப்படிங்கிறது 8 டிவைடட் பை 2. இப்போ இந்த மாதிரி இருக்கப்ப நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப க்ரூஷியல் ஸ்டெப். ஸோ இப்போ -4 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 அப்படின்னு போடணும். கமா இன்னொரு ரூட்டும் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு -4 -8 டிவைடட் பை 2 அப்படின்னு போடுங்க. போட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு x இஸ் ஈக்குவல் டு, இதுவும் x இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு -4 ப்ளஸ் 8 அப்படின்னா எனக்கு 4/2 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 2. ஸோ இங்கே வந்துட்டு x இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. அடுத்து இங்கே x இஸ் ஈக்குவல் டு -4 -8னா -12 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 6. ஸோ -6 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 2, -6. x இஸ் ஈக்குவல் டு 2, -6 அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்சர். ஓகேவா? ரெண்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ zன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம zன்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட், எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் யூசிங் ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஐடென்டிட்டி. ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது a² + b² + of 2ab அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இது இங்கே a, இது இங்கே b. அப்போ நம்ம எப்படி எழுதணும், 3x + 4y த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² b² அந்த இதில் எழுதணும் இல்லையா? ஏங்கிற இடத்துல 3x போடுங்க. 3x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் 4y b² அப்படிங்கிறதுல இதை போடுங்க ப்ளஸ் ஆஃப் 2 இன்ட்டு 3x ப்ளஸ் 3x இன்ட்டு 4y அப்படின்னு போடுங்க. ஸோ 3x த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 9x², 4y த ஹோல் ஸ்கொயருங்கிறது 16y² ப்ளஸ் ஆஃப் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 24 வரும். ஓகேவா?
ஸோ 24xy. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு இருக்க எல்லா 2 மார்க் கொஷின்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்து 3 மார்க் கொஷின்ஸ்லாம் போடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.